Mr. N. Muhammad Abdullah. Please come in the middle of the dais. Music, please. In 1986 நினைக்கிறேன் நாங்கள் சென்னைக்கு வந்தோம். என் அப்பா உடம்பு சரியில்லை, அவங்க என் கூட இல்லாமல் போயிட்டாங்க. சரி, எனக்கு என்னோட மனசு சந்தோஷத்துக்காக நான் ஜிம்முக்கு போனேன். 4 பேர் நம்மளை திரும்பி பார்க்கணும், நாம் ஒரு 2 பேருக்கு ரோல் மாடல் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக இந்த கேம் பண்ணேன். எனக்கு இது வரைக்கும் யாரும் ஸ்பான்சர் இல்லை. 2015 நான் யூனிவர்ஸ் போகும்போது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணான் ஜெய் நியூட்ரிஷன், ஜெய் கணேஷ். நானே இதே மணலியில் ஸ்ரீராம் ஃபைபர்ஸில் கூலி வேலை பார்த்துட்டு நான் என்னோட பேமெண்ட்டை வீட்டுக்கு கொடுத்துட்டு ஓவர் டைம் பார்க்குற காசை வச்சு தான் நான் பாடி பில்டிங் பண்ணேன். ஏன் என்னோட போசிங் ரொட்டீன் நல்லா இருக்கும்னு சொன்னேன்னா, என்னோட ஃபேமிலி கஷ்டத்துக்கு என்னால் ஹெவி சைஸ் பாடி வெயிட் கொண்டு வர முடியாது. ஒன்று பாடி பில்டிங்கில் நம்ம நல்லா தெரியணும்னா பெரிய சைஸில் இருக்கணும், ஓவரால் வின்னராக இருக்கணும். ஃபாதர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. பாடி பில்டிங் தான் பேஸ்மெண்ட், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் தான் மற்ற எல்லா கேமுக்குமே பேசிக். ஒரு காம்படிஷன் தோற்றுட்டோம், இனிமேல் நான் போக மாட்டேன் ஜிம்முக்கு, என்னை ஏமாற்றிட்டாங்க இப்படின்னு சொல்கிறத விட எதனால குறை சொன்னேன், என்னை பாராட்டினதோட என்னை குறை சொன்னவங்க தான் அதிகம். நான் உண்மையாக சொல்கிறேன். என்னை பார்த்து டைரெக்டாக கேட்டுக்கிறாங்கன்னா நான் காம்படிஷன் வரேன்னு சொன்னதுக்கு இரும்படிக்கிற இடத்துல கனடா வேலை, சும்மா பார்க்க வரேண்ணா அப்படின்னு சொன்னேன். டேய், அங்கே அவங்க அப்பன் தாத்தன்லாம் வரும், அங்கே என்ன பண்ண போகிறேன். ஒரு தடவை இல்லை, 3 வருஷம் கண்டினியூவாக பார்த்துட்டே இருந்தேன் அவங்களை. போய் என்னென்ன குறை, எது சரின்னு சொல்லி நான் என்ன சரி பண்ண ஆரம்பித்தேன். எதெல்லாம் என்னை குறைன்னு சொன்னாங்களோ, எந்த மனுஷன் எனக்கு அந்த விஷயத்தை குறைன்னு சொன்னாங்களோ, இன்றைக்கி அதே பேர் சொல்ல விரும்பலை யாரையுமே. நான் சூப்பராக நான் அன்றைக்கே சொன்னேன் நீ நல்லா வருவேன்னு, அதே மாதிரி நீ வந்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு குறை சொல்கிறவங்கள நமக்கு தப்பாக எடுக்காதீங்க, அட்வைஸ் பண்ணுறாங்க, நீங்கள் இதை டெவலப் பண்ணிக்கோ. எனக்கு யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, யார் யாரெல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க, எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இது எங்கள் அம்மா மெகராஜ் பேகம், இது என் ஒய்ஃப் ஹபீபா. 2009 எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு, ஆகஸ்ட். சொல்ல டயட்டிங்கில் எப்படி ப்ரிப்பேர் பண்ண? டயட்டிங்கில் ரொம்ப கஷ்டம் இருக்கிறதுலே. நாங்கள் பார்த்ததுலேயே வாட்டர் கட் பண்ணிடுவாங்க, மயக்கெல்லாம் வரும் அந்த சமயத்தில். அவருக்கு மசில் கிராம்ப் ஆகும். மெயினாக குளிச்சுட்டு இருக்கும்போது சில டைமில் மசில் கிராம்ப் ஆகிடும், அந்த டைமில் கஷ்டமாக இருக்கும். பெங்களூர் எங்களுக்கு அங்கே தானே இருந்தோம், ஆர்மி கேம்பஸில். அங்கே குளிர் இல்லையா, அங்கே நைட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு திரும்பும்போது அப்படியே அப்டமில் ஃபுல்லாக கிராம்ப் ஆகிடும். அப்படி அந்த டைம்லாம் ரொம்ப கஷ்டப்படும். 2 பேர் பயந்துருவாங்க, அழுதுருவாங்க. டேனிங் பண்ணிட்டு கீழே இறங்கி வந்து உட்காந்துருப்பேன். சரி, நான் கொஞ்சம் டீ குடிப்பேன். அம்மா ஒரு டீ போட்டு கொடுமான்னு சொல்லி கேட்டேன். எங்கள் அம்மா டீ போட்டு ரொம்ப நேரமாக என் பேர் சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்திருக்காங்க பின்னாடி இருந்து, டே தம்பி தம்பின்னு. நான் திரும்பியே பார்க்கல. எங்கள் அம்மா நினச்சிட்டாங்க பிள்ளை காது கேட்காம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரே ஓன்னு அழுவ பின்னாடி. நம்ம திடீர்னு அழுவுற சத்தம் கேட்க திரும்பி பார்த்தா என்ன சொல்கிறது, கேம் சாதிக்கணும், நம்ம தெரியணும் வெளியே இல்லையா. மற்ற கேம்லன்னு தெரியாது. 4 பேர் நம்மளை திரும்பி பார்க்கணும், நாம் ஒரு 2 பேருக்கு ரோல் மாடல் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக இந்த கேம் பண்ணேன். இந்த கேம் என்னை கைவிடலை, அவ்வளோதான். சொல்லுவாங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். சாக்ரிஃபைஸ்லாம் கிடையாது, டெடிகேஷன் பண்ணுறோம், அதுக்காக உழைக்கிறோம், அதோட பலன் கடவுள் நமக்கு தரார். 1986 நினைக்கிறேன் நாங்கள் சென்னைக்கு வந்தோம். ஃபேமிலி ப்ராப்ளம் அப்பா வீட்டு சைடில், அதனால் ஒன்றுமே இல்லாமல் தான் இங்கே வந்தோம். அப்பாவோட ஃப்ரெண்டோட வீட்டில் தான் தங்கியிருந்தோம். ஒன்றுமே இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, போட்டு இந்த ட்ரெஸ்ஸோடு தான் வந்தோம். இங்கே வந்துட்டு அப்பா என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவருக்கும். அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட், அவர் பழைய ஃப்ரெண்ட் ரிக்ஷா ஓட்டிகிட்டு இருந்தார். அவரோட ரிக்ஷா கொஞ்சம் நேரம் ஓட்டி மத்தியானத்துக்கு அப்புறமா சாப்பாடெலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு ஓடியாருவார். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு எங்களை போய் கார்பரேஷன் ஸ்கூலில் தான் படித்தோம். எம்பிடி கோட்டர்ஸில் இருக்கிற கார்பரேஷன் ஸ்கூல் 5வது வரைக்கும் படித்தேன். அதுக்கப்புறமா கேசி சங்கர்லிங்க நாடார் ஸ்கூல் அப்பா கஷ்டப்பட்டு சேர்த்தாங்க, நல்லா படிக்கிறேன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் 10th அப்புறம் என்னால் கண்டினியூ பண்ண முடியல ஸ்டடீஸ். ஏன்னா அப்பா உடம்பு சரியில்லை, அவங்க என் கூட இல்லாமல் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலியோட 2 தங்கச்சி. எனக்கு இந்த ப்ரெஷர்னால நான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். எனக்கு என்னோட மனசு சந்தோஷத்துக்காக நான் ஜிம்முக்கு போனேன். அதுக்கப்புறம் நாம் யாருன்னு வெளியே தெரியணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு இந்த கேமையே
அதிகமாக ஃபாலோ பண்ணேன், அதிகமாக லவ் பண்ணேன். அதுக்கு எல்லாமே கேம் தான் கொடுத்தேன். தனி ஒருவன் படத்தில் இவர் அரவிந்த் சாமி சொல்லுவார் இல்லையா, வாழ்க்கையில் ஒரு விஷயத்தில் லட்சியமாக எடுத்துக்க, அதே உன்னோட வாழ்க்கையாக்கிக்க. அதுதான் நான் எடுத்த ஒரே விஷயம் பாடி பில்டிங் தான், அதே என்னோடய வாழ்க்கையாக்கிக்கிட்டேன். 2006 வரைக்கும் நினைக்கிறேன், நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன், எனக்கு கிரிக்கெட்டில் ஒரு ஓவருக்கு எத்தனை பால்னு தெரியாது எனக்கு. அந்த மாதிரி வேலை வாங்கி 2003 நான் 2003 அப்பாயின்மெண்ட் வாங்கினேன், ஆர்மியில் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் கூட எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பாடி பில்டிங் தான். பாடி பில்டிங் தான் நான் பாடி பில்டிங் பண்ண வச்சது. பாடி பில்டிங்கால் தான் நான் சாப்பிட்றேன். பாடி பில்டிங்கால் தான் இன்றைக்கி நாங்கள் இங்கே இருக்கிறோம். பாடி பில்டிங்கால் தான் என்னோட தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு எனக்கு பணம் வந்தது. எல்லாமே தான். நான் அந்த டைம்லேயே நான் 2002 2003 டெமோ பண்ணுறது நான் 10,000 ரூபா வாங்கியிருக்கிறேன் ஒரு ஷோ பண்ணுறதுக்கு. அதுக்கு காரணம் எனக்கு அந்த டைமில் இருந்த அஃபீஷியல்ஸ், திருவாங்கடம் சார் இருக்கட்டும், தமிழ்நாடு பாடி பில்டிங் ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்தார். அதுக்கப்புறம் கேரளாவில் என்னோடய 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, ஷோபி பிஜேன்னு சொல்லிட்டு பவர் லிஃப்ட். அவர் எனக்கு கேரளா கர்நாடகா அங்கே சைடில் டெமோ போட்டு தருவார். வீக்லி 2 டெமோ சாட்டர்டே சண்டேயில் பண்ணுவேன். ஒரு 20,000 சம்பாதிப்பேன். அதை தான் பாடி பில்டிங்கில் கேம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆர்மியில் வாங்குகிற சம்பளம் வீட்டுக்கு தான் கொடுத்துடுவேன். அதை வச்சு தான் தங்கச்சிங்களுக்கும் அம்மாவுக்கும் ஃபேமிலியும் ஃபாலோ பண்ணுது. நான் உடம்பு ஏற்றுனது, நான் சாப்பிட்டதெல்லாம் பாடி பில்டிங்கில் சம்பாதிச்ச பண்ண அது மட்டும்தான். நிறையா கொடுத்துருக்கு பாடி பில்டிங், எனக்கு அளவே இல்லை, சொல்ல முடியாது. இன்னும் சொன்னால் போயிட்டே இருக்கும். இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பாடி பில்டிங் காம்படிஷனில் என்ட்ரி ஆகுறாங்க. முதல் காம்படிஷனில் ப்ளேஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்றாங்க. ஆசைப்படலாம், தப்பு இல்லை. அதுக்குண்டான உழைப்பு குறைஞ்சபட்சம் ஒரு 3 வருஷமாவது நீங்கள் போடுங்க. ஃபாதர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. பாடி பில்டிங் தான் பேஸ்மெண்ட், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் தான் மற்ற எல்லா கேமுக்குமே பேசிக். அதே மாதிரி பாடி பில்டிங் பண்ண ஆரம்பிக்கணும் ஆசைப்பட்டீங்களா, மசில் உங்கள் சாதாரண மனுஷனோட நம்ம அசாதாரண வளர்ச்சி அடையணும் நம்ம சதை. அப்போ அதுக்கு பொறுத்து இருக்கணும், பொறுமை அவசியம். ஒரு காம்படிஷனில் தோற்றுட்டோம், இனிமேல் நான் போக மாட்டேன் ஜிம்முக்கு, என்னை ஏமாற்றிட்டாங்க இப்படின்னு சொல்கிறத விட, எதனால் குறை சொன்னாங்க, என்னை பாராட்டினதோட என்னை குறை சொன்னவங்க தான் அதிகம். நான் உண்மையாக சொல்கிறேன். என்னை பார்த்து டைரெக்டாக கேட்டுக்கிறாங்கன்னா, நான் காம்படிஷன் வரேன்னு சொன்னதுக்கு, இரும்படிக்கிற இடத்துல கனடா வேலை, நீ என்னடத்துக்கு அங்கே வர போகிற அப்படின்னு கேட்டாங்க. சும்மா பார்க்க வரேண்ணா அப்படின்னு சொன்னேன். டேய், அங்கே உங்கள் அப்பன் தாத்தெல்லாம் வருவான், அங்கே என்ன பண்ண போகிற அப்படின்னு. பரவாயில்ல, எங்கள் அப்பன் தாத்தெல்லாம் வராங்க, ஒரு இடத்துல பார்த்துட்டு வந்துடுறேண்ணா அப்படின்னு. ஒரு தடவை இல்லை, 3 வருஷம் கண்டினியூவாக பார்த்துட்டே இருந்தேன் அவங்கள போய். என்னென்ன குறை, எது சரின்னு சொல்லி நான் என்ன சரி பண்ண ஆரம்பித்தேன். எதெல்லாம் என்ன குறைன்னு சொன்னாங்களோ அந்த குறையெல்லாம் நானே சரி பண்ணிக்கிட்டேன். எந்த மனுஷன் எனக்கு எந்த விஷயத்தை குறைன்னு சொன்னாங்களோ, இன்றைக்கி அதே ஆள் பேர் சொல்ல விரும்பலை யாரையுமே. நான் சூப்பராக, நான் அன்றைக்கே சொன்னேன் நீ நல்லா வருவேன்னு, அதே மாதிரி நீ வந்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு குறை சொல்கிறவங்கள நமக்கு தப்பாக எடுக்காதீங்க. அவங்க நமக்கு என்ன சொல்கிறது, அட்வைஸ் பண்ணுறாங்க, நீங்கள் இதை டெவலப் பண்ணிக்கோ, இந்த மசில் உன்னோட காஃப் மசில் வீக்குடா, நீ நான் ஷூ போட்டு நடந்தேன். எங்கள் கோச்சே சொல்லியிருக்காரு ஆர்மியில், ஹிந்தியில் சொல்லுவாங்க, கபூத்தர் ஜூத்தா பேன்கே சல்னே ஜெய்சே லக்ரா அப்படின்னு. அதாவது புறா ஷூ போட்டு நடந்தால் எப்படி இருக்கும், வெறும் குச்சியாக 2 கால், அப்படி தான் தெரியுமா என் கால் அவருக்கு. அதுக்காகவே என் காஃப் டெவலப் பண்ணி அப்போது நான் சொல்லியிருப்பேன், கோச் என்ன நேரில் பார்க்குறீங்க, ஸ்டேஜில் பார்த்துட்டு எனக்கு காஃப் வீக்குன்னா மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு. ஏன்னா ஸ்டேஜில் எப்படி டிஸ்பிளே பண்ணணும்னு எனக்கு தெரியும் காஃப் மசில் இருக்கிற மசில். இன்றைக்கி எல்லா கோச்சஸும் எனக்கு யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, யார் யாரெல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க, எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு பேர் சொல்லப்போனால் நீண்டுகிட்டே போவோம். எங்கள் ஃபஸ்ட்டு குரு அண்ணாமலை, அதுக்கு முன்னாடி மிஸ்டர் ராதாகிருஷ்ணன், அரசன், நாகேஷ் பிரசாத், இன்னும் முனியப்பண்ண, இன்னும் நிறையா பேர் போயிட்டே இருக்கும். பேர் சொல்லிட்டு இருந்தேன்னா யாராவது பேர் விட்டு போயிட்டு இருந்தால் தப்பாக எடுத்துக்காதீங்க. எல்லாருக்கும் சேர்த்து நன்றி சொல்லிக்கிறேன். என்னை குறை சொன்னவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள்லாம் தான் நான் வளர்கிறதுக்கு காரணமாக இருந்தோம். நன்றி.